அனைவருக்கும் வணக்கம். இன்று ஆகஸ்ட் மாதம் 11ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. பராபவ வருடம் ஆடி மாதம் 26ஆம் தேதி. இன்னைக்கு தேய்பிறை சதுர்த்தசி திதியானது விடியற் காலையிலேருந்து நாள் முழுவதும் இருக்குதுங்க. இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை இருக்குதுங்க. மாலை 4:45 முதல் 5:45 வரைக்கும் நல்ல நேரம் இருக்குது. இன்றைய நாளுக்கான ராகு காலம் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரைக்கும் இருக்குதுங்க. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. குளிகை நேரம் நண்பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை இருக்குதுங்க. இன்றைக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. அதனால் நீங்கள் எந்த ஒரு புது முயற்சியிலும் இறங்காமல் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. அடுத்து இன்றைய விசேஷம்னு பார்த்தா இன்றைக்கி மாத சிவராத்திரி. செவ்வாய்க்கிழமையில் வர்ற இந்த சிவராத்திரி நாளில் சிவபெருமானுக்கு வில்வ இலை சாற்றி சிவமந்திரம் சொல்லி வழிபடுறது ரொம்ப சிறப்பை தருங்க. இந்த வீடியோவோட இறுதியில் நாளைய விசேஷம் பற்றியும் சொல்லியிருக்கேன். அதனால் வீடியோவை மறக்காமல் முழுவதுமாக பார்த்து அதையும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததாக 12 ராசிக்காரர்களுக்கான ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களே, இன்றைக்கி உங்களுக்கு ரொம்ப சிறப்பான நாளுங்க. காலை 10:30 மணி வரைக்கும் சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் புனர்பூச நட்சத்திரத்தில் பயணிக்கிறதால வீட்டில் ஓரளவுக்கு சந்தோஷமான சூழ்நிலை அமையலாங்க. அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். காலை 10:30 மணிக்கு மேலே சந்திரன் பூசம் நட்சத்திரத்துக்கு மாறுறாருங்க. பூசம் சனி பகவானோட நட்சத்திரம். மேஷ ராசிக்கு சனி பகவான் 10 மற்றும் 11ஆம் இடத்துக்கு அதிபதி அப்படிங்கிறதால 10:30 மணிக்கு மேலே தொழில் மற்றும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய சூழல் உருவாகலாங்க. வேலை பார்க்குற இடத்துல உங்கள் திறமைக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்குங்க. குறிப்பாக ஐடி துறையில் அல்லது ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்க்குறவங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் தெரிய ஆரம்பிக்குங்க. வியாபாரம் செய்கிறவங்க உங்களோட கடையில் அல்லது தொழிலில் புதுசாக ஏதாவது மாற்றம் செய்ய நினச்சா தாராளமாக செய்யலாங்க. வாடிக்கையாளர்களோட எண்ணிக்கை கொஞ்சமாக அதிகரிக்க வாய்ப்பு இருக்குங்க. உங்களோட வங்கி சேமிப்பு உயரும்படியான சில நல்ல விஷயங்கள் நடக்குங்க. பண வரவுக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கலாம். எதிர்பார்த்திருந்த பணம் கிடைக்கக்கூடிய சூழல் உருவாகலாங்க. செய்யும் முயற்சிகளில் நல்ல முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். ஆனாலும் வேலை பார்க்குற இடத்துல சக ஊழியர்கள்கிட்ட எந்த ஒரு வாக்குவாதமும் செய்யாமல் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லதுங்க. யாராவது உங்களை குறை சொன்னால் கூட பொறுமையாக கையாளுங்க. பெண்களுக்கு இன்றைக்கி வீட்டை அழகுபடுத்துறதுக்காக பொருட்களை வாங்குகிற எண்ணம் வரலாங்க. மாணவர்களுக்கு இன்றைக்கி படிப்பில் நல்ல கவனம் இருக்கிறதால முக்கியமான பாடங்களை படித்து முடிக்கலாம். காலை 9 மணி முதல் 10 மணி வரை இருக்கிற புதன் ஓரையில் நீங்கள் முக்கியமான வியாபார தொடர்புகளை பேசுவது இந்த நேரத்தை நல்லபடியாக பயன்படுத்தி கொள்ள உதவுங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செய்திகள் வந்து சேரலாங்க. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு செய்யும் முயற்சிகளில் முன்னேற்றம் வரலாங்க. உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. இன்றைக்கி நீங்கள் வீட்டிலேருந்து கிளம்பும்போது முருகப்பெருமானை மனசார வேண்டிட்டு போகிறது உங்களுக்கு அனுகூலத்தை தருங்க. ரிஷப ராசிக்காரர்களே, இன்றைக்கி உங்களுக்கு தன்னம்பிக்கை ரொம்ப அதிகமாக இருக்குங்க. காலை 10:30 மணி வரைக்கும் சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடமான தைரியஸ்தானத்தில் புனர்பூச நட்சத்திரத்தில் பயணிக்கிறதால உங்கள் பேச்சில் ஒரு வசீகரம் இருக்குங்க. ரொம்ப நாளாக இழுபறியாக இருந்த ஒரு வேலை இன்றைக்கி சுலபமாக முடிஞ்சு உங்கள் மனப்பாரம் குறைய வாய்ப்பு இருக்குங்க. காலை 10:30 மணிக்கு மேலே சந்திரன் பூசம் நட்சத்திரத்துக்கு மாறுறாருங்க. ரிஷப ராசிக்கு சனி பகவான் 9 மற்றும் 10ஆம் இடத்துக்கு அதிபதி அப்படிங்கிறதால இது ஒரு தர்ம கர்மாதிபதி யோக அமைப்பாக செயல்படுங்க. தொழில் செய்கிறவங்களுக்கு ரொம்ப நாளாக இருந்து வந்த மந்த நிலை மாறி இன்றைக்கி ஒரு சுறுசுறுப்பு பிறக்குங்க. உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்க்குற இடமாற்றம் அல்லது சம்பள உயர்வு சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் கொஞ்சம் சாதகமாக அமையலாங்க. புதுசாக பிஸ்னஸ் தொடங்கிறதுக்கான ஐடியாக்கள் மனசில் தோணும். அதற்கான ஆரம்ப கட்ட வேலைகளை இன்றைக்கி தொடங்கலாங்க. பணப்புழக்கம் ஓரளவுக்கு நல்லா இருக்கிறதால உங்களோட முக்கிய தேவைகளை சுலபமாக பூர்த்தி செஞ்சுக்குவீங்க. முக்கியமான முடிவுகளை எடுக்க நல்ல தெளிவு கிடைக்குங்க. அதே சமயம் விலை உயர்ந்த பொருட்களை கையாளும் போதோ அல்லது வெளியில் பயணம் செய்யும் போதோ திருட்டு போக வாய்ப்பு இருக்கிறதால கொஞ்சம் எச்சரிக்கையாக பாதுகாப்பாக இருக்கிறது ரொம்ப அவசியமுங்க. பெண்களுக்கு இன்றைக்கி வேலை பார்க்குற இடத்துல ஓரளவுக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கலாங்க. மாணவர்களுக்கு இன்றைக்கி கல்வியில் நல்ல முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை இருக்கிற குரு ஓரையில் நீங்கள் பண முதலீடுகள் சம்பந்தமான விஷயங்களை யோசிப்பது சாதகமாக இருக்கலாங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு செய்யும் காரியங்கள் சிறக்கலாங்க.
ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்பத்தில் அமைதி நிலவுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய முயற்சிகள் அனுகூலமாகலாங்க. உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. இன்றைக்கி நீங்கள் மகாலட்சுமியை நினச்சி நெய் தீபம் ஏற்றி வழிபடுறது உங்களோட பொருளாதார நிலையை பாதுகாக்குங்க. மிதுன ராசிக்காரர்களே, இன்றைக்கி உங்களுக்கு பண வரவு ஓரளவுக்கு தாராளமாக இருக்குங்க. காலை 10:30 மணி வரைக்கும் சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான தனஸ்தானத்தில் புனர்பூச நட்சத்திரத்தில் பயணிக்கிறதால பணவரவுக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கலாம். உங்களுடைய தோற்றத்தில் ஒரு புத்துணர்ச்சி இருக்குங்க. காலை 10:30 மணிக்கு மேலே சந்திரன் பூசம் நட்சத்திரத்துக்கு மாறுறாருங்க. மிதுன ராசிக்கு சனி பகவான் 8 மற்றும் 9ஆம் இடத்துக்கு அதிபதி அப்படிங்கிறதால தொழில் மற்றும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைச்சாலும் வரவுக்கேற்ற செலவும் கண்டிப்பாக இருக்குங்க. வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை ரொம்ப கவனமாக செஞ்சு முடிக்கிறது அவசியமுங்க. வியாபாரத்தில் புதுசாக எந்த ஒரு முதலீடும் செய்யாமல் இருக்கிறத வச்சு தொழிலை நடத்துறது ரொம்ப பாதுகாப்பானதுங்க. கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. யாருக்கும் பெரிய அளவில் கடனுக்கு பொருட்கள் கொடுக்க வேண்டாங்க. 8ஆம் அதிபதியோட பலன் சேர்றதால பேச்சில் கொஞ்சம் எச்சரிக்கை தேவைங்க. குடும்பத்தில் யார்கிட்டையும் கோபப்பட்டு பேசாமல் அமைதியாக இருக்கிறது நல்லதுங்க. உடல் ஆரோக்கியத்தில் குறிப்பாக வயிறு சம்பந்தமான விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. பெண்களுக்கு இன்றைக்கி குடும்பத்தில் எல்லாரையும் அனுசரித்து போகிறது மன நிம்மதியை தருங்க. மாணவர்களுக்கு இன்றைக்கி படிப்பில் கொஞ்சம் கவனம் சிதற வாய்ப்பு இருக்குங்க. அதனால் மனசை ஒருமுகப்படுத்தி படிக்கிறது ரொம்ப அவசியமுங்க. காலை 8 மணி முதல் 9 மணி வரை இருக்கிற சுக்கிர ஓரையில் நீங்கள் புதிய விஷயங்களை திட்டமிடுவது நல்ல பலனை தரக்கூடும். மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்கள் மூலமாக உதவி கிடைக்கலாங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் வரக்கூடும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெய்வ அனுகூலம் கிடைக்கலாங்க. உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் பச்சை. இன்றைக்கி நீங்கள் ஆஞ்சநேயருக்கு செந்தூரம் வச்சு வழிபடுறது உங்கள் முயற்சிகளுக்கு பலம் சேர்க்குங்க. கடகராசிக்காரர்களே, இன்றைக்கி உங்களுக்கு ஓரளவுக்கு சுறுசுறுப்பான நாளுங்க. காலை 10:30 மணி வரைக்கும் சந்திரன் உங்கள் ராசியிலேயே புனர்பூச நட்சத்திரத்தில் பயணிக்கிறதால செய்யும் வேலைகளில் சுறுசுறுப்பு காணப்படுங்க. முக்கியமான முடிவுகளை எடுக்க நல்ல தெளிவு கிடைக்குங்க. காலை 10:30 மணிக்கு மேலே சந்திரன் பூசம் நட்சத்திரத்துக்கு மாறுறாருங்க. கடகராசிக்கு சனி பகவான் 7 மற்றும் 8ஆம் இடத்துக்கு அதிபதி அப்படிங்கிறதால உத்தியோகத்தில் கொஞ்சம் கூடுதல் பொறுப்புகள் வந்து சேர வாய்ப்பு இருக்குங்க. அதனால் வேலை நேரத்தில் கவனச்சிதறல் இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லதுங்க. வியாபாரம் செய்கிறவங்களுக்கு இன்றைக்கி சுமாரான விற்பனை தாங்க இருக்கும். அதனால் பெரிய லாபத்தை எதிர்பார்க்காம வழக்கமான வேலைகளை மட்டும் பாருங்கள். பண வரவை விட விரயங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குங்க. வேலை தேடிக்கிட்டு இருக்கிற இளைஞர்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதல் முயற்சி தேவைப்படுங்க. தொழில் கூட்டாளிகள் கிட்ட பேசும்போது எந்த ஒரு வாக்குவாதமும் செய்யாமல் அமைதியாக அனுசரித்து போகிறது ரொம்ப நல்லதுங்க. கூட்டாண்மை தொழில் செய்கிறவங்க பண விவகாரங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப முக்கியமுங்க. வண்டி வாகனங்களில் போகும்போது அதிவேகத்தை தவிர்த்துட்டு ரொம்ப நிதானமாக போயிட்டு வர்றதில் நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணுங்க. பெண்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் வேலைப்பளு இருக்க வாய்ப்பு இருக்கிறதால உடம்புக்கு சரியான ஓய்வு கொடுக்கறது அவசியமுங்க. மாணவர்களுக்கு இன்றைக்கி கல்வியில் ஓரளவுக்கு நல்ல முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். மாலை 4 மணி முதல் 5 மணி வரை இருக்கிற புதன் ஓரையில் நீங்கள் முக்கியமான வேலைகளை செய்வது சாதகமாக அமையலாங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு பயணம் சம்பந்தமான சிந்தனைகள் வரலாங்க. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமை ரொம்ப முக்கியமுங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிலும் நிதானம் தேவைங்க. உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். இன்றைக்கி நீங்கள் சிவபெருமானுக்கு பால் அபிஷேகம் செஞ்சு வழிபடுறது மனசுக்கு நல்ல ஆறுதலை தருங்க. சிம்மராசிக்காரர்களே, இன்றைக்கி உங்களுக்கு கொஞ்சம் அலைச்சல்கள் நிறைந்த நாளுங்க. காலை 10:30 மணி வரைக்கும் சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் புனர்பூச நட்சத்திரத்தில் பயணிக்கிறதால சுபகாரியங்களுக்காக கொஞ்சம் அலைச்சலும் செலவுகளும் வரக்கூடும். காலை 10:30 மணிக்கு மேலே சந்திரன் பூசம் நட்சத்திரத்துக்கு மாறுறாருங்க. சிம்ம ராசிக்கு சனி பகவான் 6 மற்றும் 7ஆம் இடத்துக்கு அதிபதி அப்படிங்கிறதால தொழிலில் உங்களுக்கு இருந்து வந்த மறைமுகமான போட்டிகள் விலகி ஒரு நல்ல வழி பிறக்குங்க. உத்தியோகத்தில் வேலை பார்க்குற இடத்துல சக ஊழியர்கள் உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருப்பாங்க. ரொம்ப நாளாக உங்களுக்கு வர வேண்டிய நிலுவைத் தொகைகள் அல்லது அட்கே இருந்த பணம் கைக்கு வந்து சேர வாய்ப்பு இருக்குங்க. சுயதொழில் செய்கிறவங்களுக்கு இன்றைக்கி புதிய வாடிக்கையாளர்கள் கிடைக்கிறதுக்கான சூழல் அமையலாங்க.
உத்தியோகத்தில் உங்களுடைய ஐடியாக்களுக்கு ஓரளவுக்கு நல்ல வரவேற்பு கிடைக்குங்க. ஆனாலும் யாருக்கும் இன்றைக்கி நீங்கள் முன்ஜாமீன் கையெழுத்து போடுறதோ அல்லது கடன் வாங்கி கொடுக்குறதோ கூடவே கூடாதுங்க. இதில் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. பெண்களுக்கு இன்றைக்கி கணவன் வழியிலேருந்து சில அனுகூலங்கள் கிடைக்கலாங்க. மாணவர்களுக்கு இன்றைக்கி கல்வி சம்பந்தமான நல்ல வழிகாட்டுதல்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை இருக்கிற குரு ஓரையில் நீங்கள் பெரியவங்களை சந்தித்து ஆலோசனைகள் கேட்பது இந்த நேரத்தை நல்லபடியாக பயன்படுத்தி கொள்ள உதவுங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபங்களுக்கான வாய்ப்பு அமையுங்க. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மனக்கவலைகள் கொஞ்சம் குறையலாங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் சாதகமாகலாங்க. உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. இன்றைக்கி நீங்கள் அம்பாளுக்கு குங்கும அர்ச்சனை செஞ்சு வழிபடுறது குடும்பத்தில் அமைதியை தருங்க. கன்னிராசிக்காரர்களே, இன்றைக்கி உங்களுக்கு செய்யும் முயற்சிகளில் நல்ல முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாங்க. காலை 10:30 மணி வரைக்கும் சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் புனர்பூச நட்சத்திரத்தில் பயணிக்கிறதால மூத்த சகோதரர்கள் மூலமாக ஒரு சில உதவிகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. காலை 10:30 மணிக்கு மேலே சந்திரன் பூசம் நட்சத்திரத்துக்கு மாறுறாருங்க. கன்னிராசிக்கு சனி பகவான் 5 மற்றும் 6ஆம் இடத்துக்கு அதிபதி அப்படிங்கிறதால தொழில் மற்றும் வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்குற நல்ல முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்குங்க. வேலை பார்க்குற இடத்துல உங்களோட உழைப்புக்கு ஏற்ற சரியான மரியாதை கிடைக்குங்க. மேலதிகாரிகள் உங்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பாங்க. கமிஷன் அல்லது கான்ட்ராக்ட் தொழில் செய்கிறவங்களுக்கு பணவரவுக்கான வாய்ப்புகள் ரொம்ப பிரகாசமாக இருக்குங்க. சேமிப்பை உயர்த்தணும் அப்படிங்கிற உங்களோட எண்ணம் இன்றைக்கி நிறைவேற ஆரம்பிக்குங்க. பணவரவுக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கலாம். இருந்தாலும் நண்பர்கள் வட்டாரத்தில் யாரையும் கண்மூடித்தனமாக நம்பி உங்கள் குடும்ப ரகசியங்களை பகிர்ந்துக்காமல் எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. பெண்களுக்கு இன்றைக்கி வேலை பார்க்குற இடத்துல கூடுதல் பொறுப்புகள் வரக்கூடும். மாணவர்களுக்கு இன்றைக்கி கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டு சந்தோஷத்தை தருங்க. காலை 8 மணி முதல் 9 மணி வரை இருக்கிற சுக்கிர ஓரையில் நீங்கள் சேமிப்பு சம்பந்தமான கணக்குகளை தொடங்கிறது நல்ல பலனை தரக்கூடும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்ட காரியங்கள் சுமூகமாகலாங்க. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல செய்திகள் வர வாய்ப்பு இருக்குங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்தோஷம் காணப்படுங்க. உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் வெளிர் பச்சை. இன்றைக்கி நீங்கள் பெருமாளை நினச்சி துளசி மாலை சாத்தி வழிபடுறது பாதுகாப்பை தருங்க. துளாராசிக்காரர்களே, இன்றைக்கி உங்களுக்கு தொழிலில் நல்ல முன்னேற்றம் கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. காலை 10:30 மணி வரைக்கும் சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடமான கர்மஸ்தானத்தில் புனர்பூச நட்சத்திரத்தில் பயணிக்கிறதால உங்கள் உழைப்புக்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. காலை 10:30 மணிக்கு மேலே சந்திரன் பூசம் நட்சத்திரத்துக்கு மாறுறாருங்க. துளாராசிக்கு சனி பகவான் 4 மற்றும் 5ஆம் இடத்துக்கு அதிபதி அப்படிங்கிறதால தொழில் ஸ்தானத்தில் சந்திரன் இருக்கிறதால உத்தியோகத்தில் ரொம்ப சிறப்பான பலன்கள் கிடைக்குங்க. வேலை தேடுறவங்களுக்கு நல்ல சம்பளத்தில் ஒரு வேலை அமைய வாய்ப்பு இருக்குங்க. வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாண்டு உங்களோட வருமானத்தை பெருக்கிக்க ஒரு நல்ல வாய்ப்பு அமையுங்க. வங்கியில் நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த தொழில் கடன் சுலபமாக கிடைக்கக்கூடிய சூழல் உருவாகலாங்க. முக்கியமான முடிவுகளை எடுக்க நல்ல தெளிவு கிடைக்குங்க. ஆனால் இன்றைக்கி புதிய மனிதர்களோட பழக்க வழக்கங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப முக்கியமுங்க. பெண்களுக்கு இன்றைக்கி ஆபரணங்கள் அல்லது துணிமணிகள் வாங்குகிற எண்ணம் வரலாங்க. மாணவர்களுக்கு இன்றைக்கி ஓரளவுக்கு சுறுசுறுப்பான நாளுங்க. நிலுவையில் இருந்த அசைன்மெண்ட் எல்லாத்தையும் முடிக்க முயற்சி செய்வீங்க. மாலை 3 மணி முதல் 4 மணி வரை இருக்கிற சுக்கிர ஓரையில் நீங்கள் சுபகாரிய பேச்சுவார்த்தைகளை தொடங்கினா அது சாதகமாக அமையலாங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சமூகத்தில் மரியாதை கிடைக்கலாங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமான நாளுங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மன நிறைவு கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீலம். இன்றைக்கி நீங்கள் விநாயக பெருமானை நினச்சி வழிபடுறது முயற்சிகளுக்கு துணையாக இருக்குங்க. விருச்சிக ராசிக்காரர்களே, இன்றைக்கி உங்களுக்கு ஓரளவுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய நாளுங்க. காலை 10:30 மணி வரைக்கும் சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் புனர்பூச நட்சத்திரத்தில் பயணிக்கிறதால நீங்கள் நினச்ச காரியங்கள் ஓரளவு சுலபமாக நிறைவேற வாய்ப்பு இருக்குங்க. காலை 10:30 மணிக்கு மேலே சந்திரன் பூச நட்சத்திரத்துக்கு மாறுறாருங்க. விருச்சிக ராசிக்கு சனி பகவான் 3 மற்றும் 4ஆம் இடத்துக்கு அதிபதி அப்படிங்கிறதால வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு இருந்த சின்ன சின்ன நெருக்கடிகள் விலகி மனசுக்கு ஒரு தெளிவு கிடைக்குங்க. சுயதொழில் அல்லது சிறு வியாபாரம் செய்கிறவங்களுக்கு இன்றைக்கி வழக்கமான லாபம் கண்டிப்பாக கிடச்சிருங்க. வெளிநாட்டில் வேலை தேடுறவங்களுக்கு ஒரு நல்ல தகவல் வந்து சேர வாய்ப்பு இருக்குங்க. பண விவகாரங்களில் இது வரைக்கும் இருந்து வந்த தடைகள் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கி ஓரளவுக்கு நல்ல பண வரவு இருக்குங்க.
உத்தியோகத்தில் இருந்த போட்டிகளை ரொம்ப சாமர்த்தியமாக கையாளும் மனப்பக்குவம் வருங்க. முக்கியமான முடிவுகளை எடுக்க நல்ல தெளிவு கிடைக்குங்க. ஆனாலும் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்ட குடும்ப விஷயங்களை பகிர்ந்து கொள்ளாமல் எச்சரிக்கையாக வச்சுக்கிறது ரொம்ப நல்லதுங்க. பெண்களுக்கு இன்றைக்கி ஆன்மீக பயணங்கள் போகிறதுக்கான திட்டங்கள் வரலாங்க. மாணவர்களுக்கு இன்றைக்கி படிப்பில் நல்ல தெளிவு கிடைக்குங்க. மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை இருக்கிற குரு ஓரையில் நீங்கள் தர்ம காரியங்கள் செய்கிறது மனசுக்கு பெரிய நிம்மதியை தரக்கூடும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு தைரியம் காணப்படுங்க. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சில நன்மைகள் தேடி வர வாய்ப்பு இருக்குங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செய்திகள் கிடைக்கலாங்க. உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் அடர் சிவப்பு. இன்றைக்கி நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினச்சி மஞ்சள் நிற பூக்கள் சாத்தி வழிபடுறது மன அமைதியை தருங்க. தனுசு ராசிக்காரர்களே, இன்றைக்கி உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதால ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய நாளுங்க. காலை 10:30 மணி வரைக்கும் சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் புனர்பூச நட்சத்திரத்தில் பயணிக்கிறதால உங்களை அறியாமலேயே மனசில் ஒரு சின்ன பதற்றமும் கோபமும் வரலாங்க. காலை 10:30 மணிக்கு மேலே சந்திரன் பூசம் நட்சத்திரத்துக்கு மாறுறாருங்க. தனுசு ராசிக்கு சனி பகவான் 2 மற்றும் 3ஆம் இடத்துக்கு அதிபதி அப்படிங்கிறதால தொழில் மற்றும் வியாபாரத்தில் இன்றைக்கி எந்த ஒரு புது ரிஸ்க்கும் எடுக்காமல் வழக்கமான வேலைகளை மட்டும் செய்கிறது ரொம்ப அவசியமுங்க. உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் என்ன சொல்கிறாங்களோ அதை மட்டும் செஞ்சுட்டு அமைதியாக இருக்கிறது உங்களை பாதுகாக்குங்க. பணப்புழக்கம் ஓரளவுக்கு இருந்தாலும் எதிர்பாராத வீண் செலவுகள் வந்து மனசை கொஞ்சம் சோர்வடைய செய்யலாங்க. புதுசாக எந்த ஒரு வேலையிலையும் இன்றைக்கி சேர வேண்டாங்க. ஒரு 2 நாள் பொறுமையாக இருங்க. சந்திராஷ்டமம் தொடர்வதால் யாருக்கும் இன்றைக்கி ஜாமீன் கையெழுத்து போடுறதையோ அல்லது பெரிய தொகை கடன் கொடுக்கறதையோ முற்றிலும் தவிர்த்து எச்சரிக்கையாக இருங்க. வண்டி வாகனங்களில் போகும்போது கூடுதல் கவனம் தேவைங்க. பெண்களுக்கு இன்றைக்கி மனசில் தேவையில்லாத குழப்பங்கள் வர வாய்ப்பு இருக்கிறதால அமைதியாக தியானம் பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க. மாணவர்களுக்கு இன்றைக்கி ஆசிரியர்கள்கிட்ட எந்த ஒரு வாக்குவாதமும் செய்யாமல் அமைதியாக இருக்கிறது அவசியமுங்க. காலை 8 மணி முதல் 9 மணி வரை இருக்கிற சுக்கிர ஓரையில் நீங்கள் இறைவனை மனசார வேண்டிட்டு அமைதியாக வேலையை தொடங்குவது இந்த நேரத்தை நல்லபடியாக பயன்படுத்தி கொள்ள உதவுங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிலும் பொறுமை தேவைங்க. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமைதி காப்பது அவசியமுங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பேச்சில் நிதானம் தேவைங்க. உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். இன்றைக்கி நீங்கள் சந்திராஷ்டம தோஷம் விலகிறதுக்கு காலையில் எழுந்ததும் சிவபெருமானுக்கு ஒரு நெய் தீபம் ஏற்றிட்டு அமைதியாக வேலையை தொடங்குங்க. ஒரு பாதுகாப்பான உணர்வு கிடைக்குங்க. மகர ராசிக்காரர்களே, இன்றைக்கி உங்களுக்கு ஓரளவுக்கு லாபம் வரக்கூடிய நாளுங்க. காலை 10:30 மணி வரைக்கும் சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடமான களத்திர ஸ்தானத்தில் புனர்பூச நட்சத்திரத்தில் பயணிக்கிறதால உங்கள் தொழில் பார்ட்னரோட ஒத்துழைப்பு ஓரளவுக்கு நல்லா இருக்குங்க. காலை 10:30 மணிக்கு மேலே சந்திரன் பூச நட்சத்திரத்துக்கு மாறுறாருங்க. மகர ராசிக்கு சனி பகவான் ராசி அதிபதியாகவும் 2ஆம் இடத்து அதிபதியாகவும் இருக்கிறதால கூட்டாண்மை தொழில் செய்கிறவங்களுக்கு இன்றைக்கி நல்ல லாபகரமான நாளாக அமையுங்க. உத்தியோகத்தில் நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருந்த இடமாற்றம் அல்லது இலாகா மாற்றம் கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. வாடிக்கையாளர்களோட தேவைகளை புரிஞ்சுக்கிட்டு வியாபாரம் செய்கிறதால உங்களோட வருமானம் சீராக இருக்குங்க. சேமிப்பு சம்பந்தமான திட்டங்களில் முதலீடு செய்கிறதுக்கு இன்றைக்கி ரொம்ப நல்ல நாளுங்க. முக்கியமான முடிவுகளை எடுக்க நல்ல தெளிவு கிடைக்குங்க. ஆனாலும் கண்மூடித்தனமாக யாரையும் நம்பி புதிய தொழில் ஒப்பந்தங்களில் ஈடுபடாமல் எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. பெண்களுக்கு இன்றைக்கி ஓரளவுக்கு சுறுசுறுப்பான நாளுங்க. குடும்பத்தில் அமைதியான சூழல் இருக்குங்க. மாணவர்களுக்கு இன்றைக்கி நண்பர்கள் மூலமாக படிப்பு சம்பந்தமான ஆலோசனைகள் கிடைக்கலாங்க. மாலை 3 மணி முதல் 4 மணி வரை இருக்கிற சுக்கிர ஓரையில் நீங்கள் தொழில் கூட்டாளிகளோட முக்கியமான விஷயங்களை விவாதிப்பது நல்ல பலனை தரக்கூடும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவுக்கு நல்ல வாய்ப்புகள் தேடி வரலாங்க. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு காரியங்கள் சுமூகமாகலாங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவுக்கான வழிகள் தெரிய வரலாங்க. உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் கருநீலம். இன்றைக்கி நீங்கள் சனீஸ்வர பகவானை நினச்சி எல் தீபம் ஏற்றி வழிபடுறது உங்களை பாதுகாப்பாக வச்சுக்குங்க. கும்பராசிக்காரர்களே, இன்றைக்கி நீங்கள் எதிர்ப்புகளை ஓரளவுக்கு சமாளிக்கும் நாளுங்க. காலை 10:30 மணி வரைக்கும் சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடமான ருணரோக சத்ருஸ்தானத்தில் புனர்பூச நட்சத்திரத்தில் பயணிக்கிறதால உங்களுடைய தைரியம் ஓரளவுக்கு நல்லா இருக்குங்க. வேலை பார்க்குற இடத்துல இருந்த மறைமுக போட்டிகளை சமாளிக்கும் திறன் கிடைக்குங்க. காலை 10:30 மணிக்கு மேலே சந்திரன் பூச நட்சத்திரத்துக்கு மாறுறாருங்க.
கும்பராசிக்கு சனி பகவான் ராசி அதிபதியாகவும் 12ஆம் இடத்து அதிபதியாகவும் இருக்கிறதால உத்தியோகத்தில் ரொம்ப நாளாக இருந்த வேலைப்பளு கொஞ்சம் குறைஞ்சு இன்றைக்கி ஒரு ரிலாக்ஸான மனநிலை கிடைக்குங்க. தொழில் சம்பந்தமாக நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் கொஞ்சம் தாமதமானாலும் அதுக்கான பலன் கண்டிப்பாக கிடைச்சிருங்க. வெளியூர் அல்லது வெளிநாட்டு தொடர்புகளால் வியாபாரத்தில் ஒரு சில நன்மைகள் நடக்க வாய்ப்பு இருக்குங்க. பணம் ஓரளவுக்கு வந்தாலும் ஆடம்பர செலவுகளை கொஞ்சம் குறைச்சிக்கிறது உங்களோட பொருளாதாரத்துக்கு ரொம்ப நல்லதுங்க. சுப காரியங்களுக்காக கொஞ்சம் அலைச்சலும் விரயங்களும் ஏற்பட்டாலும் அது பயனுள்ளதாக அமையலாங்க. ஆனாலும் வெளியில் சாப்பிட்றத தவிர்த்துட்டு உணவு விஷயத்தில் ரொம்ப கட்டுப்பாடாக இருக்கிறது உங்கள் ஆரோக்கியத்துக்கு நல்லதுங்க. இதில் எச்சரிக்கையாக இருங்க. பெண்களுக்கு இன்றைக்கி வேலைகளில் ஓரளவுக்கு சுமூகமான நிலை காணப்படுங்க. மாணவர்களுக்கு இன்றைக்கி படிப்பில் நல்ல கவனம் செலுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. காலை 9 மணி முதல் 10 மணி வரை இருக்கிற புதன் ஓரையில் நீங்கள் கடன்களை அடைக்கிறதுக்கான திட்டங்களை வகுப்பது சாதகமாக அமையலாங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு போட்டிகள் விலக வாய்ப்பு இருக்குங்க. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெளிநாட்டு செய்திகள் வரக்கூடும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் ஓரளவுக்கு கைகூடுங்க. உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். இன்றைக்கி நீங்கள் முருகப்பெருமானை மனசார நினச்சி வழிபடுறது உங்களுக்கு தைரியத்தை கொடுக்குங்க. மீனராசிக்காரர்களே, இன்றைக்கி உங்கள் சிந்தனைகள் ஓரளவுக்கு பிரகாசமாக வெளிப்படுங்க. காலை 10:30 மணி வரைக்கும் சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் புனர்பூச நட்சத்திரத்தில் பயணிக்கிறதால முக்கியமான முடிவுகளை எடுக்க நல்ல தெளிவு கிடைக்குங்க. காலை 10:30 மணிக்கு மேலே சந்திரன் பூச நட்சத்திரத்துக்கு மாறுறாருங்க. மீன ராசிக்கு சனி பகவான் 11 மற்றும் 12ஆம் இடத்துக்கு அதிபதி அப்படிங்கிறதால தொழில் மற்றும் வியாபாரத்தில் உங்களோட தனித்திறமை மூலமாக நல்ல லாபத்தை ஈட்டுவீங்க. ஐடி துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கு எதிர்பாராத நல்ல ப்ராஜெக்ட் கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. உங்களோட உழைப்புக்கான சரியான சன்மானம் இன்றைக்கி தேடி வந்து சேருங்க. பண விவகாரங்களில் உங்களுக்கு இருந்த கவலைகள் நீங்கி தேவைக்கேற்ற பணம் கையில் வந்து சேரக்கூடிய நல்ல சூழல் அமையலாங்க. செய்யும் முயற்சிகளில் நல்ல முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். யாராவது உங்களுக்கு உதவுறதா சொல்லி வந்தால் அவங்கள பற்றி நல்லா தீர விசாரித்து முடிவெடுக்கிறது ரொம்ப முக்கியமுங்க. ஏமாறாமல் எச்சரிக்கையாக இருங்க. பெண்களுக்கு இன்றைக்கி குழந்தைங்களோட வளர்ச்சியால் மன நிறைவு கிடைக்குங்க. மாணவர்களுக்கு இன்றைக்கி ஆசிரியர்களோட வழிகாட்டுதல் நல்லபடியாக கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை இருக்கிற குரு ஓரையில் நீங்கள் உங்கள் குடும்பத்தோட எதிர்காலம் பற்றி திட்டமிடுவது இந்த நேரத்தை நல்லபடியாக பயன்படுத்தி கொள்ள உதவுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு லாபங்களுக்கான சூழல் அமையலாங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவுக்கு நிம்மதியான செய்திகள் வரக்கூடும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்பத்தில் அமைதி நிலவுங்க. உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். இன்றைக்கி நீங்கள் குலதெய்வத்தை மனசார வேண்டிட்டு வேலையை தொடங்குறது உங்களுக்கு பாதுகாப்பை தருங்க. நாளைய விசேஷம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு ஆகஸ்ட் 12ஆம் தேதி புதன்கிழமை. புதன்கிழமை அப்படிங்கிறது பெருமாளுக்கும் விநாயகருக்கும் ரொம்ப உகந்த நாளுங்க. நாளைக்கு காலையில் வீட்டில் விநாயகரை நினச்சி தீபமேற்றி அருகம்புல் சாத்தி வழிபடுறது உங்களோட எல்லா காரிய தடைகளையும் நீக்கி குடும்பத்தில் அமைதியை கொண்டு வருங்க. இன்றைக்கி நாள் உங்களுக்கு ரொம்ப அற்புதமான நாளாக அமைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.